தொகையில் இருக்கிற பெண்கள் இங்கே சூத்திரர்களாக நடத்தப்படுகிற கேவலம் இருக்கிறது. அவர்களுக்கும் தீட்டு உண்டு, அவர்களுக்கு சொத்துரிமை இல்லை, அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அவர்களுக்கு கல்வி இல்லை, அவர்கள் மிக கொடூரமான முறையிலே நசுக்கப்படுகிற அவலம் தொடர்கிறது. இதற்கெல்லாம் எது காரணம்? இவற்றை இங்கே கட்டமைத்திருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு எது? சனாதனம். அந்த சனாதனத்தை அடிப்படையாக கொண்ட மதம் எது? அதுதான் நீ சொல்லுகிற இந்து மதம். இந்து மதமே அரசு மதமாகிவிட்டால் பாகுபாடு என்பது சட்டப்பூர்வமானதாக மாறிவிடும். சனாதனமே இங்கு சட்டப்பூர்வமானதாக மாறிவிட்டால் இந்த டிஸ்கிரிமினேஷன் பர்பச்சுவேட் ஒன் என்று மாறிவிடும், நிலையானதாக மாறிவிடும். ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையில் கிறிஸ்தவத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாது, இஸ்லாத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாது, அல்லது சீக்கியத்தை சிறுபான்மை ஒரு அமைப்பாக இருக்கிற அந்த மதத்தை அறிவிக்க முடியாது. பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய இந்து மதத்தை அறிவிக்க வேண்டுமானால் இந்து மதம் அடிப்படையில் பாகுபாடுகள் நிறைந்த ஒரு மதமாக இருக்கிறது. வர்ணாசிரம தர்மம் என்கிற சனாதன தர்மத்தை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறது. அந்த மதத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாத ஒரு நெருக்கடி. ஆகவே ஸ்டேட் ரிலிஜன் இல்லை. எனவே இது அடிப்படையில் செக்யூலர் ஸ்டேட். இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன். அதை ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த வார்த்தையை கொண்டு வராமலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை செக்யூலர் கான்ஸ்டிடியூஷனா உருவாக்கிட்டார். அதை கீழே வரக்கூடிய அடுத்தடுத்த ஆர்டிகல்ஸ்ல கொண்டு வர்றார். ஏன் காங்கிரஸோடு நாம் நிற்கிறோங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு இடத்தை நான் சொல்ல விரும்புறேன். அன்றைக்கு சனாதனத்தின் மீது பெரிய நம்பிக்கை கொண்டவராக இருந்தவர் காந்தியடிகள். இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போராடியவர் காந்தியடிகள். சாதி இருக்க வேண்டும், தீண்டாமைதான் இருக்க வேண்டாம், கூடாது என்று சொன்னவர் காந்தியடிகள். முற்பிறவியும் உண்டு, அடுத்த பிறவியும் உண்டு, இவர்களெல்லாம் இந்த துன்பத்தை அனுபவிப்பதற்கு போன ஜென்மத்திலே செய்த பாவம்தான் என்ற நம்பிக்கையெல்லாம் கொண்டவர் காந்தியடிகள். ஆனால் அந்த காந்தியிடம் இருந்த ஒரு முக்கியமான ஒரு பண்பு, இந்த அரசுக்கு அரச மதம் வேண்டாம் என்று உறுதியாக இருந்தார். இந்து ஸ்டேட் ரிலிஜனாக இருக்கக்கூடாது என்கிற மத சார்பின்மையில் உறுதியாக இருந்தார். எனக்கு மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு, இந்த அரசுக்கு மதம் வேண்டாம். அவர் மட்டும் நினைச்சிருந்தா ஜவஹர்லால் நேருவை கூப்பிட்டு, நீ அம்பேத்கர் மாதிரி சிந்திக்காத, இது நம்முடைய நாடு, நம்முடைய தேசம், அவனுக்கு இஸ்லாம் ஒரு மதமாயிருச்சு, பாகிஸ்தானுக்கு அது அரச மதமாக இருக்கிறது, நாம் இந்து மதத்தை இந்த தேசத்தின் அரச மதமாக அறிவிக்க வேண்டும், இந்த நாட்டை இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்க வேண்டும், அல்லது அது பாகிஸ்தான் என்றால் இது இந்துஸ்தான் என்று அறிவிக்க வேண்டும். இந்த கருத்தை ஜவஹர்லால் நேருவிடத்திலே காந்தி சொல்லி இருந்தால் நேருவால் மீறி இருக்க முடியாது. ஏனென்றால் பட்டேலை பிரதமராக்க வேண்டும் என்று ஒரு குழு முயற்சித்த போது நேருவை பிரதமராக்கியவர் காந்தியடிகள்.